அதிமுகவிலே கூலிப்படையை ஏவிய முக்கிய தலைவர் அதிர்ச்சியில் அதிமுக தலைவர்கள். நண்பர்களே, அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் தற்போது விழுப்புரம் மாவட்டத்தில் தான் அதிமுகவிற்கு மிகப்பெரிய பிரச்சனை எல்லாம் கலவர பூமியாக காத்து கொண்டிருக்கிறது அப்படின்னே கூட சொல். அதிமுக பொதுச்செயலர் எடப்பாடி பழனிசாமியின் மூலமாக புதிதாக நியமிக்கப்பட்ட அந்த மாவட்ட செயலாளர் மீது ஆல்ரெடி இருக்கக்கூடிய சி.வி. சண்முகத்துடைய தரப்பினர் கல்வீச்சு கல்லை விட்டு எரிந்தது. அதே போல் அந்த இடத்திலே ஆலோசனை கூட்டம் நடத்தாமல் இருப்பதற்காக ஏகப்பட்ட வேலைப்பாடுகளை பார்த்தது. காவல்துறை உள்ளே வந்தது. ஏகப்பட்ட பிரச்சனை எல்லாம் அந்த இடத்திலே வெடித்துக் கொண்டிருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். அப்ப இப்படிப்பட்ட ஒரு சூழலில் நமது அதிமுக இருக்கக்கூடிய மாவட்ட செயலர்கள் நமது சி.வி. சண்முகத்தின் மீது மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டையும் முன்வைக்கிறாங்க. இதற்கு எடப்பாடி பழனிசாமி என்ன முடிவுகளை எடுக்க போகிறார் அப்படிங்கிறது இங்க மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருந்து கொள்கிறது. விழுப்புரம் மாவட்டம் நாடார்மங்கலத்தில் அதிமுக ஒன்றிய நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் அண்மையிலே நடத்தப்பட்டிருக்கு. அதிமுக பொதுச்செயலர் எடப்பாடி பழனிசாமியால் விழுப்புரம் மாவட்ட செயலாளராக அண்மையிலே நியமிக்கப்பட்ட ஆர் பசுபதியின் தலைமையில் இக்கூட்டம் என்பது கூட்டப்பட்டிருக்கிறார். முன்னாள் அமைச்சரும் முந்தைய மாவட்ட செயலாளராக இருக்கக்கூடிய சி.வி. சண்முகத்தின் ஆதரவாளர்களுக்கும் இக்கூட்டத்தில் பங்கேற்க முறையாக அழைப்பு விடுக்கப்படவில்லை என்று கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த சி.வி. சண்முகம் தரப்பினர் கூட்ட அரங்கின் நுழைவாயில் கதவுகளை பூட்டி எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. தடையை மீறி பசுபதி தரப்பினர் உள்ளே செல்ல முயன்ற போது இரு தரப்பினருக்கிடையே கடுமையான வாக்குவாதம் ஏற்பட்டது. மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியது அப்படின்னே கூட சொல்லலாம். அடுத்த சில நிமிடங்களில் இந்த வாக்குவாதம் கட்டுக்கடங்காத அடிதடியமாக மற்றும் ரகலையாக மாறி இருக்கிறது. கூட்ட அரங்கில் இருந்த நாற்காலிகள் நாலாவரமும் பறக்கவிடப்பட்டு இருதரப்பு நிர்வாகிகளும் ஒரு ஆக்ரோஷமாக தாக்கியிருக்காங்க. இதில் பலருடைய சட்டங்கள் என்பது கிழிந்து ரத்த கலரையாக மாறி இருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். நிலைமையை கட்டுப்படுத்த போலீசார் திரைநிலையில் கூட்டம் முடிந்து மாவட்ட செயலாளர் பசுபதி தனது காரில் புறப்பட்டிருக்கிறார். அப்போது சி.வி. சண்முகத்தின் ஆதரவாளர்கள் அவரது காரை நோக்கி பெரிய கருங்கற்களை வீச தொடங்கினார். இந்த சம்பவம் குறித்து பேசிய பசுபதி தம்மை கொலை செய்ய நோக்கிலே சி.வி. சண்முகமும் அவரது சகோதரர் ராதாகிருஷ்ணனும் பல லட்சம் ரூபாய் கொடுத்து கூலிப்படையை ஏவி இந்த தாக்குதல் நடத்தியதாக கூறப்பட்டு இது ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். ஏற்கனவே திண்டிவனத்தில் நடந்த கூட்டத்தில் சலசலப்பு ஏற்பட்ட நிலையில் தற்போது நாடாளுமன்றத்தில் அடுத்து அரங்கேறி இருக்கக்கூடிய இந்த வன்முறை சம்பவங்கள் அதிமுக தொண்டர்களிடையே மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தி மாவட்ட அளவில் கட்சி இவ்வாறு இரண்டாக பிரிந்து மோதுவது வேதனை அளிப்பதாக தெரிவிக்கப்பட்டது. கட்சி தொண்டர்கள் இந்த விவகாரத்திலே அதிமுக பொதுச்செயலர் எடப்பாடி பழனிசாமி உடனடியாக தலையிட்டு உரிமையான கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும். அப்பொழுதுதான் கட்சி மீண்டும் அமைதியை திரும்பும் என அங்க இருக்கக்கூடிய நிர்வாகிகள் புறம் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு தற்சமயம் பாத்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய அளவிலே ஒரு கோரிக்கை என்பது முன்வைக்கப்பட்டிருப்பதாக செய்திகள் என்பது இணையதளங்களிலே உலா வந்து கொண்டு அதிமுக கூடிய இரண்டு அணிகளாக அதாவது சி.வி. சண்முகத்தை பொறுத்த வரைக்கும் விஜய் அவர்களுக்கு எடப்பாடி பழனிசாமி ஆதரவளை கொடுத்திருந்தால் பிரச்சனை என்பது வந்திருக்காது. அதிமுக ஜெயித்திருந்தாலும் பிரச்சனை என்பது வந்திருக்காது. இப்ப விஜய் அவர்களுக்கு ஆதரவளை கொடுத்திருந்தால் கண்டிப்பாக அமைச்சர் பொறுப்பு எல்லாம் கிடைத்திருக்கும். அதனால் எந்த ஒரு பிரச்சனையும் வந்திருக்காது அப்படிங்கிற மாதிரிலாம் இணையதளங்களிலே செய்திகள் என்பது உலா வந்து கொண்டிருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். ஓகே கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. அப்படி நம்ம போடக்கூடிய வீடியோ பத்தின கருத்துக்களை கீழே மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு நண்பா.